புதுப்பட்டினம்ன்ற ஊர்ல ஆதன்னு ஒரு இளைஞன் வாழ்ந்து வந்தான். அவனுக்கு 3 அண்ணன்க இருந்தாங்க. அன்பு, அருள், அகிலன். ஆதன் அவங்க அம்மாவுக்கு ரொம்ப பிரியமான பையன். ஒரு நாள் ஆதனோட அம்மா வீட்டில் உட்கார்ந்துட்டு இருக்கும்போது, அம்மா, நாங்க 3 பேரும் வயல்ல கஷ்டப்பட்டு வேலை செய்யறோம். ஆனா ஆதன் மட்டும் அந்த நாட்டு வைத்தியர்கிட்ட போய் ஏதோ வைத்தியம் கத்துக்கிறேன்னு தினமும் போயிட்டு வரான். அவனையும் இங்க கூட வந்து வேலை செய்ய சொல்லுங்கம்மா. நீங்க சொல்ற இந்த வயல் வேலையை விட அவன் இந்த சமுதாயத்துக்கே ஒரு பெரிய நல்லது செய்யத்தான் இப்ப அவன் அந்த வைத்தியர்கிட்ட போய் வைத்திய சாஸ்திரத்தை கத்துக்கிட்டு இருக்கான். உங்க அப்பா ஒரு பெரிய சித்த வைத்தியர். அவர் கை வச்சா எவ்வளவு பெரிய வியாதியும் நொடியில குணமாயிடும். இந்த கிராமத்துக்கே ஒரு நம்பிக்கை நட்சத்திரமா இருந்தாரு. என்ன பொல்லாத காலமோ தெரியல, இந்த உலகத்தை விட்டு அவர் ரொம்ப சீக்கிரமா போய் சேர்ந்துட்டாரு. அதனாலதான் நான் ஆதன சித்த வைத்தியனை ஆக்கணும்னு முடிவு செஞ்சேன். உங்க அப்பாவோட திறமை கண்டிப்பா அவனுக்கு இருக்கும். அவனும் இந்த ஊருக்கே, ஏன் இந்த உலகத்துக்கே வைத்தியத்துல ஒரு பெரிய இடத்தை பிடிப்பான். எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. என்னம்மா, சாப்பிட்டீங்களா? இப்பதான் காட்டுக்கு போய் அரிய வகை மூலிகைகளெல்லாம் பறிச்சு வைத்தியர்கிட்ட கொடுத்துட்டு வரேம்மா. நான் சாப்பிட்டேன்ப்பா, நீயும் போய் சாப்பிட்டு ஓய்வு எடுத்துக்கோ. அம்மா இப்படி எப்பவுமே ஆதனை பற்றி பெருமையாக பேசுறது மூத்தவன் அன்புவோட மனைவி தாமரைக்கு பிடிக்கவே இல்லை. ஆதனுக்கு ரொம்ப வெறுப்பாக சாப்பாடு பரிமாறினான். நாட்களும் இப்படியே ஓடுச்சு. 3 சகோதரர்களும் கூடிக்கிட்டு ஆதனை ஏதாவது குத்தம் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. என்னங்க, நீங்க 3 பேரும் மாடு மாதிரி வயல்ல வேலை செய்யணும், உங்க கடைசி தம்பி மட்டும் வைத்தியம் கத்துக்கிறேன்னு சுகமா வாழ்ந்துட்டு இருக்காரு. உங்க அம்மாவும் அவரை தான் விட்டு கொடுக்காம பேசுறாங்க. எனக்கு இதெல்லாம் கொஞ்சம் கூட பிடிக்கல. என்ன அண்ணி செய்ய? நாங்களும் எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டோம். ஆனா அம்மா காதுல வாங்கிக்கவே மாட்டேங்கிறாங்க. இப்படி இருக்கும்போது ஒரு நாள் ராஜத்தோட உடம்பு ரொம்ப மோசமாயிடுச்சு. அவங்க தன்னோட 4 மகன்களையும் கூப்பிட்டு, நீங்க 4 பேரும் ஒத்துமையா இருக்கணும். நான் இந்த உலகத்தை விட்டு போனாலும் நீங்க இந்த நிலத்துல வர லாபத்தை சமமா பிரிச்சுக்கிட்டு இந்த வீட்லயே சந்தோஷமா வாழணும். இதுதான் என்னோட கடைசி ஆசை. இப்படி சொல்லிட்டு ராஜம் இறந்து போயிட்டாங்க. அம்மாவுக்கு செய்ய வேண்டிய கடைசி காரியங்களெல்லாம் செஞ்சு முடிச்சிட்டு ஒரு நாள் ஆதன் வைத்திய படிப்புக்காக வைத்தியர் வீட்டுக்கு போனான். அப்போது அவனோட 3 அண்ணன்களும் மருமகள் தாமரையும் உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. இங்க பாரு அன்பு, அகிலா, நான் சொல்ற விஷயத்த கவனமா கேளுங்க. நம்ம அப்பாவோட நிலத்தை வழக்கம் போல நாமளே விவசாயம் செஞ்சுக்கிட்டு பங்கு பிரிச்சுக்கலாம். ஆதனுக்கு நம்ம அம்மாவோட நகையெல்லாம் கொடுத்து வெளியூர்ல போய் எதுனா வியாபாரம் பண்ணிக்க சொல்லி அனுப்பிடலாம். அண்ணா, நிலத்தை விட அம்மாவோட நகைங்களுக்கு மதிப்பு அதிகம் இல்ல? அப்புறம் நாம வழக்கம் போல கஷ்டப்பட்டு வயல்ல வேலை செய்வோம். ஆதன் சுகமா வெளியூர்ல வியாபாரம் செய்வானா? என்ன அண்ணா? இரு, நான் சொல்ல வந்ததை முழுசா கேட்கல. முதல்ல நம்ம நகைங்களை அவன்கிட்ட கொடுத்து அனுப்பிடலாம். அப்புறம் நான் சொல்ற மாதிரி செஞ்சிடலாம். சரியா? ஆதன், இந்தாப்பா, உனக்கு அம்மாவோட நகைகள் எல்லாம் கொடுத்துடுறோம். நீ அதை வச்சு வெளியில போய் நல்ல வியாபாரம் செஞ்சு பொழைச்சிக்கோ. ஆதன் அண்ணன் கொடுத்த நகைகளை வாங்கிக்கிட்டு அண்ணி கொடுத்த கட்டு சாப்பாடை வாங்கிக்கிட்டு காட்டுப்பாதையில் அடுத்த ஊருக்கு நடந்து போக ஆரம்பித்தான். ரொம்ப வெயிலில் வந்ததுனால ஆதன் களைப்பாயிட்டான். வழியில் ஒரு அரச மரத்தடியில் உட்காந்து இளைப்பாற ஆரம்பித்தான். அந்த அரச மரத்து நிழல்லையே அவங்க அண்ணி கட்டி கொடுத்த கட்டு சாப்பாடை திறந்து சாப்பிட ஆரம்பித்தான். அந்த மரத்துக்கு பக்கத்துலேயே ஒரு குடிசையில் ஒரு முனிவர் இதையெல்லாம் பார்த்துக்கிட்டே இருந்தார். ஆதன் சாப்பிட்ட கொஞ்ச நேரத்திலே மயக்கமாயி கீழே விழுந்துட்டான். அப்போ அவனோட 2வது அண்ணன் அவனோட பைய எடுத்துட்டு போயிட்டார். இதையெல்லாம் அந்த முனிவர் ரகசியமா பார்த்துக்கிட்டே நின்றுட்டு இருந்தார். ஆதனோட அண்ணன் அவனோட பையை எடுத்துக்கிட்டு போனதுக்கப்புறம் முனிவர் ஆதன் கிட்ட வந்து அவன் பக்கத்துல உட்காந்து ஒரு பச்சிலைய ஆதன் வாயில பிழிஞ்சாரு. அந்த பச்சிலையை பிழிஞ்ச கொஞ்ச நேரத்திலேயே ஆதனுக்கு நினைவு திரும்பிடுச்சு. யாரப்பா நீ? ஏன் இந்த காட்டு பகுதியில சுத்திக்கிட்டு இருக்க? உன்னிடத்துல இருந்த சாப்பாடை நீ எடுத்து சாப்பிட்டதுக்கு அப்புறம் மயக்கம் போட்டு விழுந்துட்டப்பா.
உடனே ஒரு ஆள் வந்து உன் பையை எடுத்துட்டு போயிட்டாரு. என்ன, என் அண்ணனுங்க கொடுத்த நகையெல்லாம் களவு போயிடுச்சா? இனி நான் எப்படி வெளியூர்ல போய் பிழைக்க போறேன்? நீ சொல்றதெல்லாம் வச்சு பார்த்தா உங்க அண்ணன் தான் உன்னோட சாப்பாட்டுல மயக்க மருந்து கலந்து கொடுத்துருக்கான். உங்க அண்ணன் தான் உன்னோட நகையை எடுத்துட்டு போயிருக்கான். என்ன, என் அண்ணன்களே எனக்கு இவ்வளோ பெரிய துரோகத்தை செஞ்சிருக்காங்களா? அட கடவுளே, நான் அவங்கள எவ்வளோ நம்பி இருந்தேன். சரி விடு, இந்த உலகமே அப்படித்தான். நான் உனக்கு ஒரு காயக்கல்ப பொடியை பண்ண கத்து தரேன். அந்த பொடியை எந்த நோய்க்கு கொடுத்தாலும் அந்த நோய் குணமாயிடும். இந்த பொடியையும் நான் தான் பண்ணேன். இதையும் நீயே வச்சுக்கோ என்று ஒரு மூட்டையில் காயக்கல்ப பொடியை ஆதனுக்கு கொடுத்தார். ஆதனும் அந்த பொடியை வாங்கிக்கிட்டு சாமியாருக்கு நன்றி சொல்லிட்டு அடுத்த ஊருக்கு நடக்க ஆரம்பிச்சான். சூரியன் அஸ்தமனம் ஆவறதுக்குள்ள அடுத்த ஊர் எல்லைக்கு போயிட்டான். ஊர் எல்லையில ஒரு வீடு இருந்தது. இன்னைக்கு ராத்திரி இந்த வீட்டிலே தங்கிட்டு மறுநாள் எழுந்து ஊருக்குள்ள போலான்னு ஆதன் யோசிச்சான். ஐயா, நான் பக்கத்து ஊர்ல இருந்து வரேன். இப்போ இருட்டிடுச்சு. அதான் இன்னைக்கு ராத்திரி உங்க வீட்டிலே தங்கிட்டு நாளைக்கு ஊருக்கு போகலான்னு இருக்கேன். சரிப்பா, உன்னை பார்த்தா நல்ல வீட்டு பையன் மாதிரி தெரியுது. இன்னைக்கு எங்க வீட்லயே தங்கிக்கோப்பா. பெரியவர் ஆதவனுக்கு தன் வீட்டில் இருக்க சாப்பாடு போட்டு தானும் சாப்பிட்டு 2 பேரும் படுத்துக்கிட்டாங்க. ராத்திரி முழுக்க பெரியவருக்கு நல்ல காய்ச்சல் முனகிக் கொண்டே இருந்தார். ஆதன் எழுந்து பெரியவரோட தலையை தொட்டு பார்த்தான். நெருப்பா கொதிச்சுது. உடனே சாமியார் கொடுத்த காயக்கல்ப பொடி ஆதனுக்கு நினைவுக்கு வந்தது. நீ கொடுத்த அந்த பொடியால என் காய்ச்சல் குணமாயிடுச்சு. இந்த காய்ச்சல் அடிக்கடி வரும்பா. நானும் எவ்வளவோ மருந்து சாப்பிட்ருக்கேன், ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஆனா இந்த பொடி டக்குன்னு வேலை செஞ்சிடுச்சு. உடம்பு தெம்பா இருக்குதுப்பா. ரொம்ப நன்றிப்பா. அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஐயா. இந்த பொடியை செய்ய ஒரு முனிவர் தான் காட்டில் எனக்கு கற்றுக் கொடுத்தாரு. இது எல்லா நோய்களையும் குணமாக்கும்னு சொன்னாரு. அவர் சொன்னது உண்மையாக தான் இருக்கு. ஊர்ல ஆதன் எதுனா ஒரு வேலையை தேடிக்கலான்னு எல்லா கடையிலையும் போய் வேலை கேட்டான். ஆனா எங்கேயுமே அவனுக்கு வேலை கிடைக்கல. கடைசியா ஒரு கடையில நின்று வேலை கேட்டுட்டு இருக்கும்போது, இந்த ஊர் தலைவர் வீட்டில் பசு மாடுங்களை பார்த்துக்கிற வேலை ஒன்று இருக்கு, மரியா? ஓ, வரேன் ஐயா. ஆதனும் அந்த ஆளும் ஊர் தலைவர்கிட்ட போய் வேலை கேட்டாங்க. ஊர் தலைவரும் ஒத்துக்கிட்டாரு. அந்த வீட்டில் இருக்க பசு மாடுகளை நல்லா பராமரிக்கிறது, பால் கறந்து கொடுக்கறது, வீட்டை சுத்தம் பண்ணுறது, இது மாதிரி வேலையெல்லாம் ஆதன் செஞ்சுக்கிட்டு ஊர் தலைவர் வீட்லேயே தங்கி இருந்தான். ஊர் தலைவருக்கு கல்யாண வயசில் ஒரு பொண்ணு இருந்தா. அவ பேர் கார்த்திகா. கார்த்திகாவுக்கு சின்ன வயசுலேருந்தே முகத்தில் கைகளில் வெள்ளத்திட்டுகள் இருந்தது. இதனால் அவளுக்கு கல்யாணம் செய்ய முடியாமல் தலைவர் ரொம்ப கஷ்டப்பட்டார். ஒரு நாள் தலைவரோட வீட்டுக்கு அவரோட உறவுக்கார பொண்ணு ஒருத்தவங்க வந்தாங்க. அவங்க கிட்ட தன் பொண்ணோட கஷ்டத்தை எல்லாம் சொல்லி வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தார் ஊர் தலைவர். இதை எதேர்ச்சையா ஆதன் கேட்டான். என்கிட்ட ஒரு காயக்கல்ப பொடி இருக்கு. அதை கொடுத்தா எல்லா வகையான நோய்களும் தீந்துரும். அதை கொடுத்து பார்க்கலாமா? ஒருவேளை உங்க மகளுக்கு குணமானாலும் ஆகும். என்னங்க, நம்ம பொண்ணுக்கு குணமாயிடுச்சு பாருங்க. எப்படி இது நடந்தது? இவ்வளோ காலம் என்னென்னமோ வைத்தியம் பார்த்தோம், அப்பெல்லாம் குணமாகல. அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஐயா. இந்த பொடியை செய்ய ஒரு முனிவர் தான் காட்டில் எனக்கு கற்றுக் கொடுத்தாரு. இது எல்லா நோய்களையும் குணமாக்கும்னு சொன்னாரு. அவர் சொன்னது உண்மையாக தான் இருக்கு. அப்படியா? ரொம்ப நன்றி தம்பி. உனக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியலப்பா. என் குடும்பமே உனக்கு நன்றி கடன் பட்டிருக்கு தம்பி. தலைவர் தன் மகளை குணமாக்கிய ஆதனுக்கே திருமணம் செஞ்சு வச்சிட்டார்.
அப்புறம் ஊர் மக்கள் எல்லாரிடமும் ஆதனின் நோய் தீர்க்கும் மூலிகை பொடியை பற்றி சொல்லி உடல் நலம் பெறறதுக்கு தன் மருமகனிடம் வந்து மருந்தை வாங்கிக்க சொன்னார். ஊர் மக்கள் எல்லாரும் ஆதன் வீட்டுக்கு வந்து அந்த மூலிகை பொடியை வாங்கி சாப்பிட்டு குணமானாங்க. நல்ல பேரும் புகழும் கிடைச்சிது. இங்கே ஆதனோட 3 அண்ணன்களோட நிலத்துல அதிகமான வெயிலால பாசனத்துக்கு தண்ணி இல்லாமல் வயலில் உள்ள பயிரெல்லாம் வாடி போச்சு. இந்த விவசாய பூமியால நம்மளுக்கு ஒரு லாபமும் இல்லை. மழை காலத்துல பயிரெல்லாம் வெள்ளத்துல முழுகி போகுது, வெயில் காலத்துல தண்ணி இல்லாம வறண்டு போகுது. பேசாம இந்த நிலத்தெல்லாம் வித்துட்டு நகரத்துக்கு போயிடலாம். என்ன சொல்றீங்க? ஆமா, நான் ஒரு நிலத்தரகர்கிட்ட சொல்லி வைக்கிறேன். நிலத்தெல்லாம் வித்து பணமாக்கிடலாம். அருள் ஒரு நிலத்தரகர்கிட்ட போய் நிலத்தை விற்கிறத பற்றி சொன்னான். ஆனால் அவன் ஒரு ஏமாத்து பேர் வழி. நிலத்தை விற்று கொடுக்கறதா சொல்லி நிறைய பேரை ஏமாத்திருக்கான். இத பாரு அருள், ஒரு பெரிய புள்ளிய நான் உங்களுக்காக பிடிச்சிருக்கேன். அவரு உங்க நிலத்தை வாங்கிக்கிறேன்னு சொல்லியிருக்காருப்பா. வா, அவரோட ஆபீஸ உனக்கு காட்டுறேன். நீயும் பாத்துக்கிற மாதிரி இருக்கும். அவரு முதல்ல உங்களுக்கு ஒரு தொகையை கொடுப்பாரு. நீ நிலத்தை கிரயம் பண்ணி கொடுத்ததுக்கு அப்புறம் மிச்சம் உள்ள தொகையை கொடுத்துருவாரு. இதுக்கு சரின்னா நாளைக்கே ரெஜிஸ்ட்ரேஷன் வச்சுக்கலாம். சரி, அப்படியே செஞ்சிடலாம். என்னப்பா 3 பேரு கவலையா நிக்கிறீங்க? என்ன விஷயம்? மணி ஆகுது, ஆபீஸ மூடிடுவாங்கப்பா. இன்னைக்கு நாங்க எங்க நிலத்தை கிரயம் பண்றதுக்கு வந்தோம். முத்துன்னு ஒரு பெரிய புள்ளி தான் எங்க நிலத்தை வாங்கினாரு. முதல்ல ஒரு சிறிய தொகையை கொடுத்துருக்காங்க. கிரையம் முடிச்சதுக்கு அப்புறமா பணத்தை முழுசா கொடுத்துறத தரகர் சொன்னாரு. ஆனா தரகரும் அந்த ஆளும் கார்ல இப்பதான் ஏறி போறாங்க. எங்களுக்கு பணம் கைக்கு வரல. அந்த ஆளா? அவன் பெரிய ஏமாத்துக்காரனாச்சப்பா. ஊர்ல உள்ளவங்க எல்லார் நிலத்தையும் இப்படிதான் அவன் பேருக்கு மாத்தி எழுதிக்கினான். பணபலம், ஆள் பலம் எல்லாம் அவன் கிட்ட இருக்கு. இது வரைக்கும் அவனை யாரும் நெருங்க முடியலப்பா. என்ன செய்ய போறீங்க? இப்படி ஏமாந்துருக்கீங்க? 3 அண்ணன்